குழந்தைகள் காணாமல் போவது குறித்து விசாரிக்க காவல்துறை ஏன் தனி பிரிவை உருவாக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தெரு ஓரங்களில் வசிப்பவர்களின் குழந்தைகள் காணாமல் போவதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எக்ஸ்னோரா என்ற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் விசாரித்தனர். விசாரணையில் சிபிசிஐடி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிக வேலைப்பளு இருப்பதால் ஏராளமான வழக்குகளை விரைந்து விசாரிக்க முடியவில்லை என்றும், இதனால் குழந்தைகள் காணாமல் போவது குறித்து விசாரிக்க தனி பிரிவை ஏன் அமைக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் உத்தரவிட்டனர். நீதிமன்றம் பல விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னன்னா, போலீஸ்க்கு நிறைய வேலை இருக்கு, 24 நாள் வேலை செய்யறாங்க. இந்த குழந்தைகள் காணாமல் போனா அது அடிஷனல் ஒர்க், அவங்களால சீரியஸா பார்க்க முடியாது. தனியா இதுக்கு ஒரு பிரிவு உருவாக்கி அந்த பிரிவுக்கு அதிகாரிகள் நியமிச்சு இதை செய்யணும்ன்றத ஆணித்தரமா நீதி அரசர் சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல செய்தி. அது